அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி நீலகிரி. நீலகிரி மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்நாள் மத்திய அமைச்சரும் அங்கே போட்டியிடுறாங்க. போட்டி கடுமையாக தான் இருக்குது. இங்கேயும் இழுபறி தான். நீலகிரியும் நம்ம இழுபறின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் டிஎம்கே ராஜா கொஞ்சம் எடுக்கிறாரு. அது ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சொல்ல முடியாது. டிஎம்கே ராஜா கொஞ்சம் தான் ஜாஸ்தியாக எடுக்கிறாரு. எல் முருகன் அடுத்த கட்டத்தில் இருக்கிறாரு. அதனால கடைசி நேரத்தில் அவங்க ஓட்டுக்கு எப்படி கொண்டு மக்களை கொண்டு சேர்க்கிறாங்கிறத பொறுத்து வெற்றி வாய்ப்புகள் எல் முருகனுக்கும் வரலாம், அல்லது ராஜாவுக்கும் வரலாம். ராஜா மேல ரொம்ப அதிருப்தி. அதனால தான் எல் முருகன் இந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து கொண்டு வர்றாரு. இந்த கடைசி நேரத்தில் அவர் எந்த அளவுக்கு முயற்சி பண்றாரோ அது வெற்றியை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். இதுல அதிமுக சார்பை யோகேஷ் தமிழ்ச்செல்வன் நிற்கிறாரு. நாம் தமிழர் ஜெயக்குமார் நிற்கிறாரு. எல் முருகன் 295 வாக்குகள் நம்ம பாயிண்ட்டுகள் எடுத்து 2வது இடமும், ராஜா 300 பாயிண்ட்டுகள், அதாவது 295 300 பாயிண்ட்டுகள். அதனால தான் நம்ம இழுபறின்னு சொல்றோம். ராஜா 300 பாயிண்ட்டுகள் எடுத்து முதல் இடமும், 172 பாயிண்ட்டுகள் எடுத்து அதிமுக 3வது இடமும், 130 பாயிண்ட்டுகள் எடுத்து ஜெயக்குமார் 4வது இடமும், 100 பாயிண்ட்டுகள் பிற கட்சிகளும் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீலகிரி மக்களவை தொகுதி அதுவும் இழுபறி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.